ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ பார்க்கணுமா? ஃபேமிலி அவுட்டிங்க்கு ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். சாரி, தலைக்கீழ வச்சுருக்கேன். இது வந்து ஷேடோ பிராண்டோட சன்ஸ்க்ரீன், ஃபிக்ஸ் ஷேடோ அப்படின்றது. இப்போ இதோட ப்ரைஸ் ஏறிடுச்சு. ஃபஸ்ட்டு 220க்கு நான் வாங்கினேன். எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர் பிராண்டு தெரியாது எனக்கு. எனக்கு வந்து மேக்கப் ஃபுல்லாலாம் போட தெரியாது. எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஓரளவுக்கு நான் மேக்கப் போடுவேன், அவ்வளோதான். ஓகேவா? நான் ப்ரோலாம் இல்லை மேக்கப் போடுறதுல. நெக்ஸ்ட்டு லாக்மியோட ஃபவுண்டேஷன். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனே போட தெரியாமல் இருந்து, அதுக்கப்புறம் வீடியோலாம் பார்த்து இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிட்மியோட மேபிலேண்டோட ஃபிட்மி பவுடர். இப்போதைக்கு இவ்வளோ மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது மட்டும்தான் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க, இவ்வளோ திங்ஸ் மேக்கப்புக்கு. மீதியெல்லாம் ரொம்பலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் லிப் பென்சில் வச்சு லிப் லைன் வரைஞ்சிக்கிட்டு மேட்டோட பிங்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ரீசெண்ட் டேஸில் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் ஜெல்லோட பிராண்டில் லிப் ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேர் ஃப்ரீயாக தான் விட போகிறேன். ஏன்னா ஹேர் கட் பண்ணதே அதுக்கு தானே. ஸோ ஓகே, ஃப்ரீ ஹேர் விடலான்ட்டு கொஞ்சம் சைட் ஃபவுண்டேஷன் மட்டும் எடுத்து வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பொட்டு வைக்கலன்னா கொண்டுடுவாங்க. ஸோ அதனால் குட்டி பொட்டு வச்சுக்கிறேன். ட்ரெஸ்ஸு மாற்றவே மறந்துட்டேன், போய் உடனே மாற்றிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இயரிங்ஸ் போட்டாச்சு. ஹேர் வந்து ரொம்ப விட்டால் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. சைடில் கொஞ்சமாக எடுத்து குத்திக்கிட்டேன். இந்த வாட்ச் என் தம்பி எனக்காக வாங்கி கொடுத்த வாட்ச். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச். இது வந்து எப்படின்னா, அந்த பட்டன் டைப்பில் எலாஸ்டிக் மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். அதனால் அதையும் ஒரு போட்டுக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், பாய், லவ் யூ ஆல். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்